ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளினாலே பட்டாசு தான். பட்டாசு இல்லாத வீடே இருக்காது. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு வீடு அதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. சவுண்டு பட்டு பயங்கரமாக கேட்டுச்சு. அந்த வீடு எப்படி தெரியுது பாருங்கள். லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பட்டாசோட சத்தத்தில், அந்த வெளிச்சத்தில் மட்டும்தான் அந்த வீடே மின்னுச்சு. பயங்கர சவுண்டு. ஊரில் இருக்கிற பாதி பேர் அந்த வீட்டை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோன்னா பார்த்துக்கோங்களேன். தீபாவளி அன்றைக்கி காலையிலே எழுந்து குளிச்சுட்டு இட்லி, மட்டன் குழம்பு, ரத்த பொரியல்லாம் தட்டப்புடலாக இருந்துச்சு. அதையும் ஒரு பொடி பிடிச்சிட்டு வெடி வெடிக்க கிளம்பியாச்சு. எங்கள் ஊர்லலாம் காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஊரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. 12 மணிக்கெலாம் எழுந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தீபாவளியை முதல்ல எழுந்து வரவேற்றுட்டாங்க போல இருக்குது. ஆனால் தீபாவளி கூடவே மழையை சேர்ந்து வந்துருச்சு. மழையை ரசிக்கிறதா இல்லை வெடிக்கிற வெடியை ரசிக்கிறதானே தெரியல. அவ்வளோ வெடி அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வெடியெலாம் இந்த வருஷம் வந்து நிறைய இருந்துச்சு. என் பையன் வேற நம்ம வீட்டு வெடியை மட்டும் வீடியோ எடுமா, ஏமா அடுத்தவங்க வீட்டு வெடியெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். எதை எடுக்கிறதுனே தெரியல. வானம் ஃபுல்லாக மின்னிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் வெடித்த வெடியையும் கவர் பண்ணேன். ஆனால் என் பையன் வெடித்த வெடியை என்னால் கவர் பண்ணவே முடியலை, மறந்துட்டேன். அவன் ஒரே திட்டு, அம்மா நான் வெடித்ததை வீடியோ எடுக்காமல் எங்கம்மா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெடி வெடிக்க அந்த தென்னை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. தென்னை மரத்துக்கு கலர் பூ தோணுன மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக வெடிலாம் வெடிச்சிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்றதையே விட்டுட்டோம். நாங்கள் ஊர்லேருந்து தீபாவளி அன்னைக்கு பாப்பாவை பார்க்குறதுக்காக அம்மா அப்பாலாம் வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. தீபாவளிக்கு லீவ் விட்டாலும் நம்ம வயிற்றுக்கு நம்ம லீவ் விட முடியாது இல்லையா. அதோட நைட்டு டிஃபன் செய்ய கிளம்பியாச்சு. கிச்சனுக்குள்ளே போனால் தான் தெரியுது ரொம்ப சிம்பிளான வேலைன்னு. ஒரு தோசை மட்டும் ஊற்றிட்டு காலையில் செஞ்ச மட்டன் குழம்பையே சூடு பண்ணி கொடுத்தாச்சு. டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்போட ரெசிபி லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு லட்டு செய்யலான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. பாப்பா வந்து வெடி வெடிக்கிற இடத்துக்கு போயிட்டே இருந்தா. அவளை பிடிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல. அதோடு நம்மளோட பிளானை கேன்சல் பண்ணியாச்சு. வெடியெல்லாம் வெடித்து முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு வெளியில் வந்தால் ஊரை சுற்றி ஃபுல்லாக வெறும் புகையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த தீபாவளி எப்படிலாம் போச்சு, என்னெல்லாம் பலகாரம் செஞ்சுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.